90s கிட்ஸ்க்கு ஃபேவரட் கேமான மார்டல் காம்பட் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ரிலீஸ் ஆன மார்டல் காம்பட் 2 படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ஷாக் ஆன் ஒரு கொடூரமான வில்லனா மார்டல் காம்பட் ஃபைட்டில் எல்லார் எல்லாமே கைப்பற்றிட்டு இருக்கான். அப்படி ஒரு இளம்ல கிங் ஜெராடா கொண்டுட்டு அவரோட பொண்ணான கிட்டானாவை தன்னோட வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கிறான். இப்படியே பல வருடங்கள் ஓடுது. இப்போ ஷாக்கானுக்கும் நம்ம எர்த் ரெலமுக்கும் ஒரு மார்டல் காம்பட் ஃபைட் நடக்க இருக்கு. நம்ம சைடில் ஃபைட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதால லூக் கேஜ்ன்ற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ஹீரோவை இந்த ஃபைட்டில் களம் இறக்குறாங்க. எந்த ஸ்பெஷல் பவர்ஸும் இல்லாத மார்டல் காம்பட்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆள் எப்படி இதில் ஃபைட் பண்ணுறாரு. அதேன் நம்ம ஃபைட்டர்ஸ் இந்த மார்டல் காம்பட் ஃபைட்டில் ஜெயிச்சு நம்ம உலகத்தை காப்பாற்றினாங்களா இல்லையான்னு ஒரு ஃபுல் ஆக்ஷனில் சொல்லப்பட்டது தாங்க இந்த மார்டல் காம்பட் 2. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபைட்டை மையமாக வச்சு உருவாக்குனதுனால படம் ஃபுல்லாகவே பெட்ஷெட்ஸோட சண்டையை தெருக்கி விட்டுருக்காங்க. வசனமாட முக்கியம் படத்தை பாருடான்ற மாதிரி கதையாட முக்கியம் ஃபைட்டை பாருடான்னு ஒரு ஃபைட்டையும் செதுக்கி வச்சுருக்காங்க. சீரியஸ் ஃபைட்டும் இருக்குது, ஹியூமர்ஸ் தெரிஞ்ச காமெடி ஃபைட்டும் இருக்குது, அண்ணன் தம்பியோட எமோஷனல் ஃபைட்டும் இருக்குது. எல்லா ஆக்ஷன் சீன்ஸும் சூப்பராகவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட விஎஃப்எக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு டாப் நாச்சாக இல்லைனாலும் தனியாக தெரியாமல் சீன்ஸோட கடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஜானி கேஜ் இந்த வேர்ல்டுக்கு புதுசுன்றதுனால ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களும் அவரோட ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பாட்டை பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். ஃபைட் மட்டும் இல்லை, ஹியூமர்ஸ்க்கும் பஞ்சமே இல்லை. ஜானி கேஜ் ஃபைட் சீன்லாம் இன்டென்ஷனலாகவே சிரிப்பாக வர வைக்கிற மாதிரி தாங்க கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்டோரி, கேரக்டர் ஆர்க், எமோஷன் பெருசாக ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குது. கதையில் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு கேரக்டர் விசுவாசமாக இருக்கும், பட் அட் த லாஸ்ட் திடீர்னு மாறிடும். அதெல்லாம் ஏன்னு இவங்க கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது காலர்பன் பல படங்கள்ல மாசான ஹீரோவா பயங்கர சீரியஸான ரோலை நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் அப்படியே உல்டாவா செம ஹிலேரியஸான ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது பார்க்க என்ஜாயபிளாகவும் இருக்கு. அடுத்து அடெலின் ருடோல்ஃப், ஜெசிகா, டட்டி கேப்ரியல், ஜோ டசிம்னு எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக தனித்தனி ஃபைட் சீன்ஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதை அந்த ஆக்டர்ஸ் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு கேரக்டருக்குமான தீம் மியூசிக் ஆகட்டும், சீரியஸ் ஃபைட் சீன் ஆகட்டும், ஹியூமர் சீன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷான பிஜிஎம்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் நாச் ஃபைட் சீன்ஸ், டியூரேஷன், மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா நோ டெப்த் இன் ஸ்டோரி, ஓவர் ஃபேன் சர்வீஸ், போர் கேரக்டர் ஆர்க். ஓவராலாக மார்டல் காம்பட் ஃபேன்ஸை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாலும் ஆக்ஷன் லவர்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. பிளட் ஷேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சில்ட்ரன்ஸ்க்கு நாட் ரெக்கமெண்டட். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஹை ஆக்ஷன் மார்டல் காம்பட் 2. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6.5 out of 10. Thank you guys.